என்னோடய பொண்ணு ஸ்ருதி எங்கே போனா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் பயங்கரமாக இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை காரணமாக காட்டி நம்ம பொண்ணை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி அம்மா அப்பா 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து மீனா 2 பேருமே சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ருதி கிட்ட என்னம்மா இங்கே உட்காந்துருக்குற, அங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை மீனா, என்னால் வர முடியாது, ரவி எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக ஸ்ருதி பேசுகிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த முத்து கடைசியாக, நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க, ஒருத்தர்னு புரிஞ்சிக்கவே இல்லையா, ரவியை பற்றி நான் புரிஞ்சிருக்கிற லவ் கூட உனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கியே, யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிறியம்மா, அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சமாதானம் பண்ணி ஒரு வழியாக முத்து மீனா 2 பேருமே ஸ்ருதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கிடையில் இங்கே ஸ்ருதி அம்மா அப்பா 2 பேருமே பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ருதி அந்த நேரம் உள்ளே வராங்க. ஸ்ருதி அம்மா அப்பா கிட்டே போயிட்டு, ஏம்மா இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்கு தானே வர சொன்னோம், வம்பு பண்ண வர சொன்னோம், இப்படி தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவையே கேள்வி கேட்குறாங்க. எப்படியாவது பிரச்சனை பண்ணி நம்ம கூட இவளை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தா இவன் நம்மளையே கேள்வி கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி அம்மா அப்பா யோசிக்கிறாங்க. ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பக்கம் இங்கே ஃபீல் பண்ணுறாங்க.